யங் ஏஜை பற்றி ஏன் இஸ்லாம் எவ்வளோ வலியுறுத்துது? இஸ்லாம் மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லா மனித இனமும் சரி, மிகவும் குறிப்பாக கவனிக்கக்கூடிய பருவங்கிறது இந்த வாலிப பருவம் தான். எல்லா சமூகமும் சரி. ஏன்னா அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது கூட மனிதனை அல்லாஹ் படைக்கிறான், பலகீனமான ஒரு நிலையிலிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த பலகீனமான நிலைக்கு அப்புறம் மின் பஅதி தஅஃபின் குவா, உறுதியான ஒரு பருவத்திற்கு அல்லாஹ் கொண்டு வர்றான். அதுக்கப்புறம் அந்த கூவத்தான் அந்த பருவத்துக்கு அப்புறம் மறுபடியும் பலகீனமான ஒரு பருவத்துக்கு இறைவன் கொண்டு போறான். நரைகள் வருது அப்படின்னு குர்ஆன் சொல்லுது. இந்த 3 பருவம் தான்: குழந்தை பருவம், வாலிப பருவம், முதுமை பருவம். இந்த 2 பருவத்திலையும், குழந்தை பருவத்திலையும் முதுமை பருவத்திலையும் பலகீனமான மனிதன், அவனால் எதையும் செய்ய முடியாது, யாருடைய துணையோட தான் செய்ய முடியும். ஆனால் இந்த வாலிப பருவத்தை தான் கூவத் அப்படின்னு குர்ஆன் சொல்லுது, பலமுள்ள பருவம். இந்த பருவத்தில் தான் அவன் நினைக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சாதிக்க முடியும், செய்ய முடியும். அவனால் இயற்கையாகவே எல்லாத்தையும் நோக்கி நகர முடியும். அவன் இலக்கை நோக்கி, லட்சியத்தை நோக்கி, அவனுடைய குறிக்கோளை நோக்கி, அவன் எதிர்காலத்தை எப்படி அமைக்கணுங்கிறத நோக்கி அவனால் நகர முடியக்கூடிய பருவம் இந்த வாலிப பருவம் தான். அதெல்லாம் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 5க்கு முன்னால் 5ஐ தேடிக்கொள்ளுங்கன்னாங்க. 5 விஷயம் வர்றதுக்கு முன்னாடி 5 விஷயத்தை நீங்கள் வச்சுக்கோங்க. அதில் முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது, உன் வயோதிகம் உன்னை வந்தடைவதற்கு முன்னால் வாலிபத்தை தேடிக்கொள்னாங்க. ஏன்னா இந்த வாலிபம் தான் உன்னால் இந்த உலகத்தை நோக்கியும் மறுமைக்காக நீ வைக்கக்கூடிய இலக்கை நோக்கியும் நகருவதற்கு உள்ள பருவம். அதனால தான் இஸ்லாமும் சரி, மற்ற சமூகமும் சரி இந்த வாலிப பருவத்தை மிக 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 நேர்த்தியாக சரியான முறையில் வழிகாட்டணும்னு நினைக்குது.